வணக்கம். மண்டேயோட நிஃப்டியோட லெவல்ஸ் நிஃப்டி மட்டும் இல்லை, மற்ற எல்லா இண்டெக்ஸும் நிஃப்டியும், பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் இந்த மூணு மேஜர் இண்டெக்ஸோட லெவல்ஸ் மண்டே எப்படி இருக்கும், எந்த டைரக்ஷன்ல மார்க்கெட் மூவ் ஆக போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஓகே. அதுக்கு முன்னாடி சேனல் என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ நான் போட்ட எல்லா வீடியோவும் உங்களுக்கு டேரெக்டாக வந்து ரீச் ஆகும். ஓகே. மார்க்கெட்டோட லைவ் அப்டேட் வேணும்னா லைவ் மார்க்கெட் என்ன டைரக்ஷன்ல மூவ் ஆகும், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இது வரைக்கும் ரீச் ஆகலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக டெலகிராமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு மார்க்கெட்டோட லைவ் அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. ஸோ வீடியோக்குள்ள போகலாம். நிஃப்டி. ஓகே. ஸோ இப்போ ஒன் டே டைம் ஃப்ரேம்ல வச்சிருக்க நிஃப்டியா. ஓகே. ஸோ இப்போதைக்கு நிஃப்டி இந்த பேட்டர்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே. ஸோ இதில் பார்த்தா ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன் நடக்குது தெரியும் இல்லை. ஸோ இந்த டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு ட்ரையாங்கிள், இதில் ஒரு ட்ரையாங்கிள் இருக்கிறத பார்க்கும் இது. ஓகே. இந்த சேனல் பேட்டர்ன், இந்த பேட்டர்னுக்குள்ள தான் நிஃப்டி இப்போதைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே. இதுல இருந்து ஒரு செக்ஷன். ஓகே. சரி, இந்த பேட்டர்னுக்குள்ள இந்த இந்த இது ஏரியா ரேஞ்சுக்குள்ள தான் நிஃப்டியோட ட்ரேட் இப்போ இருக்கு. மண்டே வந்து ஒரு சாலிடான அப் ட்ரெண்ட் வச்சு, சாரி மண்டேங்க, லாஸ்ட் ஃப்ரைடே ஒரு சாலிடான அப் ட்ரெண்ட் வந்திருக்கு. அது வந்து ஜஸ்ட் நியூஸை பேஸ் பண்ணி தான் அந்த மொமெண்டம் நடந்திருக்கு. பட் இருந்தாலும் ஓகே, நான் எதிர்பார்த்தது என்னன்னா இந்த ரேஞ்சில் இருந்து ஒரு பிரேக் அவுட் நடந்து இது வரைக்குமே நிஃப்டி ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தொடர்ந்து இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். ஏன்னா இந்த சேனல் பேட்டர்ல நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஓகே. இங்க இருந்து ஃபால் ஆக இந்த ரேஞ்சில இருந்து நிஃப்டி எப்போ ஃபால் ஆக ஆரம்பிச்சதோ எப்பவுமே இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணல. இது வரைக்கும் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு ஒவ்வொரு டைம் பவுன்ஸ் பேக் ஆகி டவுன் ட்ரெண்ட் தான் கொடுத்து தொடர்ந்து போயிட்டு இருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வீக்லி சார்ட்ல பார்த்தாலும் கூட ஒரு எம் பேட்டர்ன் ஃபார்மேஷனுக்காக கம்ப்ளீஷன் முடியலை அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஓகே. அதனால நிஃப்டி இங்கே டாப்ல இருக்கும்போதே ஆல் டைம் ஹைக்கு போறதுக்கான எந்த வாய்ப்பும் இல்லை. தொடர்ந்து ரிஜெக்ஷன் வந்து இங்க வரைக்கும் வரும்னு சொல்லியிருந்தோம். அது பர்ஃபெக்டா தொடர்ந்து அப்படியே டவுன் ட்ரெண்ட் கொடுத்து மார்க்கெட் கீழே வந்திருக்கு. இப்போ இந்த ரேஞ்சை கம்ப்ளீட் பண்ணும் அப்படிங்கறத தான் நான் பார்க்குறேன். ஓகே. ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்கும், ஸோ இதுல வந்து சப்போர்ட் எடுத்து போன நிஃப்டி மறுபடியும் ரிஜெக்ஷன் கொடுத்து டவுன் ட்ரெண்ட் கொடுத்து வந்துட்டு இருந்துச்சுல, இது இதுல வரைக்கும் வரலாம், மறுபடியும் 22,320 வரைக்கும் வரலாம் அப்படிங்கிறது தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷனா இருந்துச்சு. பட் இந்த ரேஞ்சில இருந்து ஒரு ஸ்ட்ராங்கான நியூஸை பேஸ் பண்ணி மார்க்கெட் மேல புல் பண்ணி போயிட்டு இருக்கு. ஓகே. ஸோ இப்போ மண்டே எப்படி இருக்கலாம்னா, மறுபடியும் நியூஸை பேஸ் பண்ணி அதிகமான மொமெண்டம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ கூட அந்த யூஎஸ் ஈரானோட வார் வந்து அக்ரிமெண்ட் சைன் ஆக போகுது இல்லை அப்படிங்கிற டிஸ்பியூட் தொடர்ந்து போயிட்டே தான் இருக்கு. ஒரு ப்ராப்பரான என்ன சொல்றது, ஒரு சாலிடான டாக்குமெண்டேஷன் இருக்க வரைக்கும் நம்ம எதுவுமே ட்ரஸ்ட் பண்ண முடியாது இப்போதைக்கு. ஏன்னா அதுலேயும் கூட ஒவ்வொரு நாளும் நியூஸ் வந்து ஆப்போசிட்டா தான் வந்துட்டு இருக்கு. ஓகே. ஒரு நாள் அமைதியா இருக்க போற வார் எண்ட் ஆகுற மாதிரியும், அடுத்த நாள் அக்ரஸிவான வார் ஸ்டார்ட் ஆகுற மாதிரியும் இப்படிதான் தொடர்ந்து நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ ப்ராப்பரான ஒரு சைனிங் ரெண்டு சைடும் நடக்கிற வரைக்கும் நம்ம அதை இதை கன்ஃபார்மா எடுத்துக்க முடியாது. நியூஸ் வந்து ஜஸ்ட் மார்க்கெட்டை மேனிபுலேட் பண்ணிட்டே இருக்கும் தொடர்ந்து. ஓகே. ஸோ அதனால இப்போதைக்கு நம்ம எதை ரேஞ்சா வச்சுக்கலாம்னா, இந்த சேனல் பேட்டர்ன், இந்த பேட்டர்ன் இருக்குல்ல, இந்த மேல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆயிட்டு இருக்குல்ல, இதை பிரேக் பண்ணாத வரைக்கும் நான் எந்த அப் ட்ரெண்டையும் பார்க்கல. ஓகே. தொடர்ந்து என்னோட வியூ பியரிஷா தான் இருக்க போகுது. இந்த லைனை பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் வந்து என்னோட வியூ வந்து ஜஸ்ட் பியரிஷ் தான். இன்னும் தொடர்ந்து டவுன் ட்ரெண்ட் வரும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறேன். எப்படின்னா இதுல இருந்து மறுபடியும் ரிஜெக்ஷன் வந்து அப்படியே டவுன் ஃபால் கொடுத்து இது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட். ஓகே. இந்த ரேஞ்ச் இருக்குல்ல, இந்த நான் ஹைலைட் பண்ணியிருக்கிற அந்த ரேஞ்ச் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான வீக்லி சப்போர்ட். ஸோ இதுல இருந்து மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகி இப்படி இந்த ஃபார்மேட்ல ஒரு ஃபால் இது வரைக்கும் மறுபடியும் நடக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட வியூ. ஓகே. ஸோ என்னோட வியூ இப்பவும் பேரிஷா தான் இருக்கு. ஆனா வரக்கூடிய நியூஸ், குளோபல் நியூஸ் எல்லாம் அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பெருசா இல்லை. இப்போ தொடர்ந்து பாசிட்டிவ் நியூஸ் தான் இருந்துட்டு இருக்கு அப்படிதானே. ஸோ ஒருவேளை நியூஸை பேஸ் பண்ணி இதுல ஒரு பிரேக் அவுட் நடக்கும் பட்சத்துல மார்க்கெட் அந்த பிரேக்கோட சஸ்டெயின் பண்ணுச்சுன்னா இந்த ரேஞ்சை பிரேக் பண்ற மாதிரி இருக்குது. மார்க்கெட்ல இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணி இந்த ரேஞ்சை ஹோல்ட் பண்ணும் பட்சத்துல மார்க்கெட் வந்து பியரிஷ்ல இருந்து புல்லிஷ் மூடுக்கு மாறலாம். அப்படி மாறும்போது இனிஷியல் டார்கெட்டு 24,780 வரைக்கும் மார்க்கெட் ஒரு ப்ராப்பரான அப்டன் கொடுத்து போறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. ஓகே. ஸோ நம்ம வாட்ச் பண்ண வேண்டிய ரேஞ்ச் எது இங்க இருக்கு, இந்த லைன், அந்த ட்ரெண்ட் லைன்ல இப்போ எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்க்கணும். இந்த ரேஞ்சுக்கு உள்ளாடியே ஓப்பன் பண்ண போது ஓப்பன் ஆகுதுன்னா இதை ரிஜெக்ஷன் வந்து டவுன் ட்ரெண்ட் கொடுத்து வரதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியா இருக்கு. ஒருவேளை நியூஸ் இதை பாசிட்டிவா இருந்து இந்த ரேஞ்சுக்கு வெளியே ஏதாவது ஓப்பனிங் அமையும் பட்சத்துல இனிஷியலா மறுபடியும் இந்த லைனை டெஸ்ட் பண்றதுக்கு வரலாம். டெஸ்ட் பண்ணிக்கிட்டு ஒரு நல்ல மூமெண்டம் அப் சைட்ல கொடுக்கலாம். இது வரைக்கும் 24,750 வரைக்குமே ஒரு நல்ல அப்சைடு மொமெண்டம் வரும் வாரத்தில் அடுத்த வாரத்தில் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியாகவே இருக்கு. ஓகே. ஸோ நிஃப்டியில் இந்த ரேஞ்ச் நம்ம வாட்ச் பண்ணுவோம். ஓகே. ஒருவேளை ரிஜெக்ஷன் வருது, அப்போ ரிஜெக்ஷன் வச்சு இந்த ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆகுதுன்னா ஒருவேளை இதுக்குள்ளே இந்த சேனலுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கணும்.
எந்த சைடு பிரேக் ஆகோ அந்த ரேஞ்ச் பேஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கலாம். இந்த மாதிரி சேனல் பேட்டர்ன் இந்த மாதிரி பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும் போதெல்லாம் மேக்ஸிமம் ரெண்டு சைட்லையும் பிரேக் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாகவே இருக்கும். ஓகே, ஸோ ஆனால் என்னோட வியூ வந்து டவுன் சைடு தான் இருக்கு இப்போதைக்கும். இதை பிரேக் பண்ணாத வரைக்கும், ஓகே, இதை பிரேக் பண்ணாத வரைக்கும் டவுன் சைடு தான் என்னோட வியூ இருக்கு. பார்க்கலாம் மண்டே எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது. ஓகே, ஸோ நிஃப்டியோட ரேஞ்ச் இப்போதைக்கு இதுதான். பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஓகே, பேங்க் நிஃப்டிக்கு முன்னாடி சென்செக்ஸை பார்த்துடலாம். ஓகே, சென்செக்ஸை பார்த்துட்டு பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். ஓகே, சென்செக்ஸும் பேங்க் நிஃப்டி எப்படி ஃபார்ம் ஆயிடுச்சு, சாரி நிஃப்டி எப்படி ரன் ஆகிட்டு இருக்கோ அதே பேட்டர்ல தான் சென்செக்ஸ்லையும் மூவ்மெண்ட்டாக நடந்துகிட்டு இருக்கு. சரி, அதே பேட்டர்ன் தான். இங்கே ஒரு சப்போர்ட்டு, இதில் 2 தடவை சப்போர்ட் எடுத்து 2 1 2 3 தடவை இதில் சப்போர்ட் எடுத்து பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. மேலே இது ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஆனால் நிஃப்டி வந்து இந்த லைனு கிட்ட இல்லை க்ளோஸ் ஆகல, கொஞ்சம் கேப் இருந்துச்சு. ஆனால் சென்செக்ஸ் ப்ராப்பராகவே அந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் வரைக்குமே போய் டச் ஆகி தான் க்ளோஸ் ஆகிருக்கு ஃப்ரைடேயில். ஓகே, ஸோ நிஃப்டியில் நம்ம பார்த்த அதே வியூ தான் சென்செக்ஸ்லையும் இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணாத வரைக்கும் மறுபடியும் இப்படி ரிவர்சல் ஆகி இந்த ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆகி இப்படி டவுன் சைடில் பிரேக் டவுன் நடக்கலாம். ஓகே, உங்களோட நியூஸ் பாசிட்டிவாக இருக்கும் பட்சத்தில் இந்த ரேஞ்சுக்கு வெளியே மார்க்கெட் ஓப்பன் ஆகி மறுபடியும் இதை ரீடெஸ்ட் பண்ணி அப்படியே அப் ட்ரெண்டு டுவர்ட்ஸ் இனிஷியலாக இந்த ஹை வரைக்கும் போகலாம். 79,340 வரைக்கும். அதையும் தொடர்ந்து இந்த ரேஞ்சை ஃபில் பண்ணுற மாதிரி இது வரைக்குமே 81,070 வரைக்குமே சென்செக்ஸும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எப்போ இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணும்போது. ஓகே, ஸோ மண்டேயோட ஓப்பனிங் தான் முக்கியம். மண்டேயோட ஓப்பனிங் எப்படி அமையுது, அதை எப்படி ஹோல்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பார்த்து அதுக்கு அதை பேஸ் பண்ணி சென்செக்ஸோட ட்ரேடிங்கும் அமையும். ஓகே, ஸோ இப்போதைக்கு என்னோட வியூ வந்து நெஃப்டிலையும் சென்செக்ஸ்லையும் நெகட்டிவா தான் இருக்கு. ஒருவேளை நியூஸ் வந்து புஷ் பண்ணி மேலே கொண்டு போனா உண்டு. ஓகே, இதை புஷ் பண்ணி மேலே கொண்டு போச்சுன்னா அப் ட்ரெண்ட் தொடர்ந்து கண்டினியூ ஆகலாம். மற்றபடி ரெண்டு இண்டெக்ஸுமே நெகட்டிவ் தான் எனக்கு இப்போதைக்கு. ஆனா பேங்க் நிஃப்டி அந்த மாதிரி இண்டிகேட் பண்ணல. பேங்க் நிஃப்டி ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்ட்ல இருக்கிற மாதிரி தான் பேங்க் நிஃப்டியோட பேட்டர்ன் இருக்கு. இந்த ரெண்டு ரேஞ்சில் இருந்த நிஃப்டி சென்செக்ஸோட பேட்டர்ன்ல இருந்து மாறுபட்டு பேங்க் நிஃப்டியோட பேட்டர்ன் ஒரு புல்லிஷான அப் ட்ரெண்டுக்கான ஒரு பேட்டர்ன்ல தான் இப்போதைக்கு இருக்கு. பேங்க் நிஃப்டி இதுவும் ஒன் டே பேட்டர்ன்ல வச்சிருக்கேன். ஓகே, ஒரு டபிள்யூ ஃபார்மேஷன் நடந்திருக்கு பேங்க் நிஃப்டியில. டபிள்யூ ஃபார்மேஷன் நடந்து ப்ராப்பரான அப்சைட் கொடுத்து மேலே போயிட்டு இருக்கு. கரெக்டா? ஸோ இது வரைக்குமே பேங்க் நிஃப்டி இன்ஷியலாக வரலாம் 57,350. ஸோ டபிள்யூ பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆகும்போது என்ன ஆகும், பேங்க் நிஃப்டி ஆல் டைம் ஹையை பார்த்து போறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு. ஓகே, ஸோ ப்ராபபிலிட்டி பேங்க் நிஃப்டியில அதிகமாக அப்சைடில் தான் இப்போதைக்கு இருக்கு. பேங்க் நிஃப்டி புல்லிஷா இருக்கு. ஆனா நிஃப்டியில இன்னும் புல்லிஷ் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகல. ஓகே, ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. அதாவது ஃப்ரைடேயோட ட்ரெண்ட் நம்ம பார்த்தோம்னா எல்லா இண்டெக்ஸுமே புல்லிஷா தான் இருக்கு. ஆனா அது ஒரு நியூஸை பேஸ் பண்ணி மூமெண்டமா தான் பார்க்க முடியுது. ஆனா பேங்க் நிஃப்டியில் அப்படின்னா நியூஸ் பேஸ் பண்ணாமலே பேங்க் நிஃப்டி ஒரு புல்லிஷான மூமெண்டம்ல தான் இருக்கு. ஓகே, ஸோ ரெண்டும் ஒரே சைடில் அலைன் ஆகும்போது நமக்கு ஒரு ப்ராப்பரான ட்ரெண்ட் கிடைக்கும். எந்த டைரக்ஷன்ல மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கிறது. ஸோ இப்போ பேங்க் நிஃப்டி இண்டிகேட் பண்றது ஒரு அப் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டியை இண்டிகேட் பண்ணுது. அதே நேரத்தில் நிஃப்டியில இன்னும் டைரக்ஷன் இல்லாம இருக்கு. அதாவது ரெசிஸ்டன்ஸுக்கு பக்கத்துலேயே இருக்கு. எப்போ ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மேலே போகுதோ அப் நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியோட அலைன் ஆகி அப் ட்ரெண்டுக்கு போகலாம். ஓகே, ஸோ நம்ம நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸுக்காக வெயிட் பண்ணலாம். நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுது. ஓகே, ஸோ நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறத மண்டே பார்க்கலாம். இது ஒரு ஷார்ட்டர் டைம் ஃப்ரேம்லையும் பார்த்துருவோம். இது நான் ரிமூவ் பண்ணிக்குவேன். ஒரே நிமிஷம் இதை நான் எடுத்துக்கிட்டு ஓகே 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 ஸோ 1 டேல இருந்து 1 ஹவருக்கு மாற்றிப்போம். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள தான் தெரியுதுல்ல, இந்த ரேஞ்சுக்குள்ள தான் நிஃப்டியோட ட்ரேடுக்கும் இருக்கு. சரி, இதுல இருந்து அப்படியே ஒரு டவுன் ட்ரெண்டு இங்க இருந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. இதுல இதுதான் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட். இதை பிரேக் பண்ணும்போது இதுல பெருசாக சப்போர்ட் எடுக்காது, பிரேக் ஆகும்னு நினைச்சேன். ஆனா இந்த ரேஞ்சில் நியூஸ் புல் பண்ணி கொண்டு போயிடுச்சு. இதுல இருந்து நியூஸ் புல் பண்ணி மேலே கொண்டு போயிடுச்சு. ஓகே, இப்போ என்ன நடக்குது, இதுல இருந்து ரெசிஸ்டன்ஸ் நோக்கி போயிட்டு இருக்கு. நம்ம சென்செக்ஸ்ல பார்த்தோம் கரெக்டா ரெசிஸ்டன்ஸ்லேயே க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனா நிஃப்டியில் அதில் க்ளோஸ் ஆகுது, கொஞ்சம் முன்னாடி தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு நிஃப்டியில். ஓகே, ஸோ மண்டே முக்கியமான பார்க்க வேண்டிய லெவல் வந்து இந்த ரேஞ்சு கிட்ட போய் என்ன பண்ணுது அப்படிங்கிறது தான். இந்த ரேஞ்சு கிட்ட போய் நிஃப்டி என்ன பண்ண போகுது, இப்படி போறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்குது வரைக்கும். ஸோ 23,700 வரைக்கும். இதுல இருந்து நம்ம சொன்னதுதான் பிரேக் அவுட் வந்துடுச்சுன்னா, நியூஸ் பாசிட்டிவா இருந்துச்சுன்னா அது அப்டன் கொடுத்து இதை ஹோல்ட் பண்ணி அப்படியே மேலே போயிடலாம். ஓகே,
எப்போ நியூஸ் பாசிட்டிவ் இருந்தாதான் இந்த புலிஷ் ட்ரெண்டுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல நியூஸ்ல இந்த பாசிட்டிவும் இல்ல நியூட்ரல் அப்படியே கன்டினியூ ஆயிட்டு இருக்குன்னா இது ரிஜெக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கும். நியூட்ரலாவோ இல்ல நெகட்டிவாவோ நியூஸ் இருந்துச்சுன்னா ரிஜெக்ஷன் வந்து மறுபடியும் டுவர்ட்ஸ் டவுன் சைடு ஃபர்ஸ்ட் 23,300 அதுக்கப்புறம் இந்த ரேஞ்சுக்கும் வரலாம். இதுல ரீடெஸ்ட் பண்ணி மறுபடியும் இந்த ரேஞ்சை ரீடெஸ்ட் பண்ணி இந்த மாதிரி டவுன் சைட்ல பிரேக் அவுட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு. ஓகே, ஸோ இந்த அப் ட்ரெண்டை நியூஸ் டிசைட் பண்ண போகுது, டவுன் ட்ரெண்டை டெக்னிக்கல் தான் டிசைட் பண்ண போகுது. ஓகே, பார்க்கலாம். டெக்னிக்கலா இப்படி ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. இந்த நியூஸ் எப்படி புல் பண்ணி கொண்டு போகுது அப்படிங்கிறத நியூஸும் டெக்னிக்கலுக்கு சப்போர்ட் பண்ணுச்சுன்னா ஒரு நல்ல டவுன் ட்ரெண்ட் வரதுக்கான வாய்ப்பு மறுபடியும் நிஃப்டியில இருக்கு. ஓகே, ஸோ நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓப்பனிங்கை பேஸ் பண்ணி மறுபடியும் லைவ்ல டெலிகிராமில் அப்டேட் பண்றேன் என்ன ரேஞ்சில் நிஃப்டியோட ட்ரேடிங் அமைய போகுது அப்படிங்கிறது. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட வியூ கமெண்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ஓகே, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.